வணக்கம். இப்போ சமீப நாட்களில் தங்க விலை வீழ்ச்சி அப்படிங்கிறது கடுமையாக இருந்தது. அதை ஒரு வாங்கும் ஆப்பர்ச்சுனிட்டியாக பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா, இல்லது ஒரு வார்னிங் சைனாக எடுத்துக்கணுமா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம பதில் பார்க்கும்பொழுது இரண்டுமே அது பொருந்தும். அதாவது இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் எடுத்துக்கலாம், ஒரு வார்னிங் சைனாகவும் எடுத்துக்கலாம். எப்படி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, தங்கத்தை பொறுத்தளவில் சமீப காலம், அதாவது கோவிடுக்கு பிறகே தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது தொடர்ந்து ஏறிக்கொண்டிருந்தது. ட்ரம்ப்புடைய ஆட்சி பதவியேற்ற பின் 2025 தொடர்ந்து தங்கம் ஏறினதை பார்த்தோம். இந்த ஆண்டு ஓரளவுக்கு அந்த விலை ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது அதிகப்படியாக அந்த வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது தங்கத்தில் அதிகமாக பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது ஒரு தங்கு தடையில்லாமல் கடுமையான ஏற்றத்தை சந்தித்ததுனால தான் இது போன்ற இறக்கமும் நடந்து கொண்டிருக்கு. டெக்னிக்கலாக என்ன ஆகும் அப்படின்னா, உலகளவில் முதலீட்டாளர்கள் தங்கத்திலிருந்து இதர முதலீடுகளிலிருந்து தங்கத்திற்கு மாறும்பொழுதும் இது போன்ற கடுமையான விலை குறைவு, விலை ஏற்றம், இது போன்ற விஷயங்கள், அந்த வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது இருக்கும். 3 விதமான டிமாண்ட் தங்கத்திற்கு இருக்குது. முதல் டிமாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இது போன்ற மிகப்பெரிய முதலீட்டாளர்கள், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலீட்டாளர்கள் அந்தந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டு முதலீடுகள் செய்வதும் முதலீடுகளை தங்கத்திலிருந்து எடுப்பதுமாக இருப்பார்கள். இரண்டாவதாக மத்திய வங்கிகள், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற பல நாடுகளின் மத்திய வங்கிகள் தொடர்ந்து தங்கத்தை வாங்கி அவர்கள் ஸ்ட்ராட்டஜிக் அசட்டாக பில்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவதாக சாமானியர்கள் இந்தியா போன்ற நாடுகளில் தொடர்ந்து தங்கத்தை கடந்த காலங்களில் வாங்கி கொண்டிருந்தார்கள். இப்போ இந்த இம்போர்ட் டியூட்டி உயர்ந்ததுனால் அதனுடைய அந்த வாங்கும் திறன், அதாவது அந்த ஹெசிடேஷன் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடிந்தது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது சமீப காலங்களில் தங்கத்தின் விலையில் கடுமையாக உயர்ந்திருக்கு. அந்த அடிப்படையில் ஓரளவுக்கு ஒரு விலையை வீழ்ச்சி ஏற்படும் பொழுது இதை பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம். வார்னிங் சைனாக எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தங்கம் எப்பொழுதுமே உயர்ந்து கொண்டு இருக்காது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கிளியர் வார்னிங் சிக்னல். ஏன்னா இப்போது பிப்ரவரியிலேருந்து இந்த ஈரானுடைய அந்த வளைகுடாவில் ஏற்பட்டுள்ள இந்த போர் சூழல் காரணமாக தங்கம் தொடர்ந்து ஏறும் அப்படிங்கிறது துவக்கத்தில் எதிர்பார்க்கப்பட்டது. எப்பொழுதெல்லாம் உலக பொருளாதாரத்தில் ஒரு கடுமையான வீழ்ச்சி ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் தங்கத்திற்கு ஒரு ஆதாயமான சூழலாக அமையும். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது பிப்ரவரியிலேருந்து பார்க்கும்போது பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு தங்கம் ஒரே ஒன் சைடடாக ஏறலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிந்தது. அதனால் பல விஷயங்கள், பல ஹிடன் ஃபேக்டர்ஸ் இதில் இருந்து கொண்டு தான் இருக்குது. அதனால் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கொண்டு விலை வீழ்ச்சி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வாங்கலாம். எப்பொழுது வாங்கினாலும் 5-10% நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ, இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் 10% மேலே தங்கத்தை முதலீடாக வைத்துக்கொள்ள வேண்டாம். வார்னிங் சிக்னல் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கொண்டு எப்பொழுது வேணால் இந்த ரிவர்சல் வரலாம். ஏன்னா போர் சூழல் மீண்டும் துவங்கி இருக்கக்கூடிய போர் சூழலில் தங்கத்துடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் தெரியும். கடந்த 5 மாதங்களாக வளைகுடா மையமாக ஏற்பட்டுள்ள இந்த போர் சூழல், ஈரான், US, இஸ்ரேல் 3 நாடுகளுக்கும் இடையேயான அந்த சூழல் ஏற்பட்டதற்கு பிறகு தங்கம் அபரிமிதமாக உயரும், அதனுடைய விலையேற்றம் அப்படிங்கிறது உயரும் அப்படின்னு கணிக்கப்பட்டது. எதனால் அப்படின்னா, கடந்த காலங்களில் எப்பொழுதெல்லாம் உலக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய சவால் ஏற்படுதோ, மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுகிறதோ, அது போன்ற காலகட்டங்களில் பெரிய முதலீட்டாளர்கள் ரிஸ்கியர் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்ஸ் போன்ற இதர ரிஸ்கியர் அசெட்ஸ்லேருந்து பணத்தை எடுத்து தங்கத்தில் முதலீடு செய்வதை நம்ம ஒரு ட்ரெண்டாகவே கடந்த காலங்களில் பார்த்துருக்குறோம். அதுதான் இந்த முறையும் எதிர்பார்க்கப்பட்டது. பட் அதற்கு மாறாக டாலருடைய அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமாக இருந்ததுனால தான் தங்கத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியல. ஏன்னா அதுவும் ஃபெடரல் ரிசர்வுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே ஒன்றிணைந்து இருப்பதனால டாலருக்கு வலு சேர்க்கும் விஷயங்கள், ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கிறதுனால தான் தங்கத்துடைய விலையேற்றம் அப்படிங்கிறது இந்த 5 மாதத்தில் பெரிய அளவில் இல்லை, ஓரளவுக்கு ஏற்றம் இருந்தாலும் எதிர்பார்த்த அளவு இல்லை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது டாலருடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஃபேமாக இருந்தது தான் முக்கியமான காரணம். உலக நாடுகளில் உள்ள மத்திய வங்கிகள் தொடர்ந்து தங்கத்தை ஸ்ட்ராட்டஜிக் அசட்டாக, அதுவும் முக்கியமாக இந்தியா, சைனா போன்ற நாடுகள் எடுத்து நம்ம பார்க்கும்போது ஸ்ட்ராட்டஜிக் அசட்டாக தங்கத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் கிட்டத்தட்ட 18% டோட்டல் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸில் தங்கத்துடைய அலோகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 18% இருக்குது. அது 25% வரைக்கும் போவதற்கான சூழல் இருக்குது.
ஏன்னா பல நாடுகள், இந்தியா போன்ற பல நாடுகளும் டாலரை தவிர்ப்பதற்கு, டாலருடைய அந்த ரிஸ்க், டாலரை டீரிஸ்க் பண்ணுவதற்கு தங்கத்தை வந்து அக்யூமுலேட் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்தோம். இது வந்து அது லாப நோக்கம் காரணமாகவோ இல்லை வேறு கமர்ஷியல் ரீசன்ஸ் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அசட்டாக தான் தங்கம் சென்ட்ரல் பேங்க்ஸுடைய பையிங் கேட்டலாகில் இருக்குது. ஸோ இதை வைத்துக்கொண்டு முதலீட்டாளர்கள் வந்து முதலீடுகளை வந்து டிசைன் பண்ணக்கூடாது. ஏன்னா முதலீட்டாளர்களுக்கு லாப நோக்கம்தான் முக்கிய காரணமாக இருக்கும். முதலீடுகள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது தங்கத்தினுடைய விலையேற்றம் ஏற்படும் போது நமக்கு லாபம் வரும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் முதலீட்டாளர்கள் தங்கத்தில் முதலீடு செய்வார்கள். ஆனால் மத்திய வங்கிகளுடைய நோக்கம் வந்து இது ஸ்ட்ராட்டஜிக் அசட்டாக இதை பில்ட் பண்ணி கொண்டிருப்பது தான் அவர்களுடைய நோக்கம். அதனால் முதலீட்டாளர்கள் அடிப்படையான விஷயங்கள், ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பையிங் டெசிஷன்ஸ் பண்ணணும். சமீபத்தில் அந்த விலை வீழ்ச்சிக்கு பிறகு முதலீட்டாளர்கள் தங்கத்தில் எப்படி முதலீட்டை வடிவமைக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னுடைய ரெக்கமெண்டேஷன் எப்பொழுதுமே 5-10% மேலே தங்கத்தை ஒரு முதலீட்டு போர்ட்ஃபோலியோ, இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் வைத்திருக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ரெக்கமெண்டேஷன். அதை தாண்டி முதலீடுகள் செய்ய வேண்டாம். விலை வீழ்ச்சி ஏற்பட்டாலும் அதை தாண்டி முதலீடு செய்ய வேண்டாம். வேறு வழிவகைகளில் முதலீடு செய்வது தான் சிறந்ததாக இருக்கும். அப்படி குறைந்த அளவில் தான் முதலீடுகள் இருக்குது போர்ட்ஃபோலியோ அப்படின்னா எந்த அளவுக்கு குறைந்திருக்கோ அந்த அளவுக்கு இந்த கரெக்ஷனை பயன்படுத்தி கொண்டு தங்கத்தை ஒரு முதலீடாக மாற்றிக்கொள்ளலாம். தங்கம் ஒரு சேஃப் அசட்டான ஒரு நிலை இன்னும் இந்த ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தொடருதா அப்படின்னா கட்டாயம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. ஏன்னா பல தரப்பட்ட முதலீட்டாளர்கள், அது ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் மாதிரியான மிகப்பெரிய முதலீட்டாளர்களாக இருக்கட்டும், இல்லை மத்திய வங்கிகள், சென்ட்ரல் பேங்க்ஸாக இருக்கட்டும், பல முதலீட்டாளர்களும் தங்கத்தை வந்து ஒரு சேஃப் அசட்டாகத்தான் இன்னும் அதை டிபெண்ட் பண்ணி இருப்பதை நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸில் வேரியேஷன்ஸ் வரலாம். ஏன்னா இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள்லேருந்து இன்ஃப்ளேஷன் யூஎஸில் படிப்படியாக உயரும் பட்சத்தில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது உயரும். அந்த அடிப்படையில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதெல்லாமே டாலரில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், தங்கத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் இன்னும் வரக்கூடிய அடுத்த 3-6 மாதங்கள் அப்படிங்கிறது வந்து டாலருக்கும் தங்கத்துக்கும் ஒரு சவாலான காலகட்டமாக இருக்கும். அதாவது இது எப்படி பயணிக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு அன்சர்டனாக தான் இருந்து கொண்டிருக்கு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்டு தொடர்ந்து இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் யுஎஸ் ஃபெடரல் ரிசர்வில் இன்ட்ரெஸ்ட் ரேட் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனுடைய தாக்கம் டாலரில் தெரியும். அதனுடைய டாலருடைய மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய தாக்கம் தங்கத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது போன்ற ஒரு சவாலான சூழலில் தங்கம் இருந்தாலும் தங்கத்திற்கு உண்டான அந்த சேஃப் அசெட் அப்படிங்கிற அந்த நிலை தொடர்ந்து உலக சந்தைகளில் இருந்து கொண்டு தான் இருக்குது. தங்கத்தை வந்து உச்சத்தில் இருக்கும்போது வாங்கிய முதலீட்டாளர்கள் இது போன்ற காலகட்டத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தால், பெரிய அளவுக்கு வாங்கி விட்டோமே அப்படின்னு ஆவரேஜ் பண்ணுவதற்கு தங்கம் ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அசட்டாக இது பார்க்க வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 5-10% மேலே போர்ட்ஃபோலியோவில் தங்கத்தின் மீது முதலீடுகள் செய்ய வேண்டாம். ரொம்ப உச்சத்தில் ஹை ப்ரைஸில் தங்கம் வாங்கியிருந்தால் மேபி ஓரளவுக்கு இந்த கரெக்ஷன் ஏற்படக்கூடிய தருவாயில் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிக்கலாமே தவிர கூடுதலாக இதில் அதிகப்படியாக முதலீடு செய்ய வேண்டாம். ஏன்னா இன்னும் வரக்கூடிய 3-6 மாதங்கள் தங்கத்துடைய நிலை அப்படிங்கிறது ஒரு தெளிவற்ற சூழல் தான் பார்க்க முடிகிறது. அந்த ஏற்ற இறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது தங்கத்தில் தொடர்ந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். சில்வர் போன்ற இதர மெட்டல்ஸ், அதாவது மெட்டல்ஸுடைய தாக்கம் இருந்தாலும் அது தங்கத்துடைய அந்த டிமாண்டை குறைக்குமா அப்படின்னா நிச்சயமாக குறைக்காது. ஏன்னா சில்வர் பொறுத்தளவில் அது ஜுவல்லரி மட்டும் இல்லாமல் அதனுடைய இண்டஸ்ட்ரியல் பயன்பாடு, அதாவது தொழில்துறை சார்ந்த பயன்பாடும் அதிகமாக இருக்கிறதுனால சில்வர் ஒரு பர்சனல் மெட்டலாகவும் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் மெட்டலாகவும் இருக்குது. கோல்டை பொறுத்தளவில் அதனுடைய அந்த சேஃப் அசெட் வேல்யூ அப்படிங்கிறது வேறு எந்த ஒரு கமாடிட்டிக்கும் மெட்டலுக்கும் நிகராக இருக்காது. ஏன்னா கோல்டு வந்து பல காலமாக ஒரு சேஃப் அசட்டாக பார்க்கப்படுகிறது. அது ஒரு மாற்று கரன்சியாகவே பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சில்வருடைய ரேலியோ இல்லை சில்வருடைய ஏற்றமோ இல்லை வேறு மெட்டல்ஸுடைய ஏற்றம் அப்படிங்கிறது தங்கத்தை எந்த அளவுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தாது. தங்கத்துடைய டிமாண்ட் அப்படிங்கிறது யுனிக்காக இருக்கும். ஏன்னா பலதரப்பட்ட டிமாண்ட், ஒன்று பெரிய முதலீட்டாளர்களுடைய டிமாண்ட் இருக்குது,
அடுத்தது மத்திய வங்கிகளுடைய ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸில் நிரப்பக்கூடிய தங்கமும் இருக்குது. அதே நேரத்தில் தனி மனித பயன்பாடுக்கு பர்சனல் கன்சம்ஷனுக்காக ஜுவல்லரி வாங்கக்கூடிய ட்ரெண்டும் தங்கத்தில் அதிகமாக இருக்கிறதுனால தங்கத்துடைய யுனிக்னஸ் அப்படிங்கிறது வேறு எந்த மெட்டலுமே நம்மளால் பொருத்தி பார்க்க முடியாது. தங்கத்திற்கு உண்டான அந்த தனித்துவமான டிமாண்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கும். அடுத்த 3-5 ஆண்டுகளுக்கு தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது தங்கம் பொறுத்தளவில் முழுக்க சர்வதேச விஷயங்கள் தான் தங்கத்துடைய விலையேற்றம் இல்லை விலை இறக்கத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக அமையும். முக்கியமாக டாலருடைய மூமெண்ட், டாலர் தான் தங்கத்துக்கு டிரான்சாக்ஷன் நிகரான கரன்சி அப்படிங்கிறதுனால எப்பொழுதெல்லாம் டாலருடைய அதீத மூமெண்ட் அது வீழ்ச்சி அடைந்தாலும் சரி பலம் பெற்றாலும் அதனுடைய தாக்கம் தங்கத்தில் தெரியும். அதனால் அடுத்த 3-5 ஆண்டுகளுக்கு நிச்சயமாக அந்த டிமாண்டுங்கிறது இருந்து கொண்டு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவை பொறுத்தளவில் இந்த பர்சனல் கன்சம்ஷன் அப்படிங்கிறது தற்போதைய சூழலில் குறைந்தாலும் மேபி அந்த இம்போர்ட் டியூட்டி கட் பண்ணப்பட்டதுன்னா, இம்போர்ட் டியூட்டி இன்னும் மேலும் குறைக்கப்பட்டால் வரக்கூடிய காலகட்டங்களில் தங்கத்துடைய அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது ஏறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஆனால் அடுத்த 3-5 ஆண்டுகளுக்கு இப்பொழுதைய சூழலில் நம்ம துல்லியமாக அதை பற்றிய ஒரு ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாவிட்டாலும் தங்கத்துடைய அந்த போக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்து கொண்டு இருக்கும். டாலர் போன்ற சர்வதேச இன்னும் வரக்கூடிய காலங்களில் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, பல்வேறு உலக பொருளாதாரம் சார்ந்த ஜியோ பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்கள் தங்கத்திற்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். டாலருடைய மூமெண்ட் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் இன்னும் வரக்கூடிய அடுத்த 3-5 ஆண்டுகள் பொறுத்தளவில் தங்கத்துடைய அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது இருந்து கொண்டு தான் இருக்கும். மத்திய வங்கிகள் வாங்கி கொண்டிருப்பார்கள், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் வாங்கி கொண்டிருக்கும். தனி மனித தேவைகள் அப்பப்போ திரும்பி வந்தாலும் அதனுடைய டிமாண்ட் அப்படிங்கிறது இருந்து கொண்டு இருக்கும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு டெஃபினட்டான ஒரு ஃப்யூச்சர் தங்கத்திற்கு இருந்து கொண்டு தான் இருக்குது. பட் அப்பப்போ நிகழக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ், குளோபல் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் தான் அதனுடைய கிளியர் ட்ரெண்டை தீர்மானிக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.